ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது ராஜ கம்பீரத்தோட உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மாவை பார்த்து விட்டாய்தானே? எதுக்காக இந்த ராஜ அலங்காரத்தோட உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? ராணி போல வந்திருக்க இந்த வராகி அம்மா என் அன்பு பிள்ளையான உனக்கு ராஜ யோகத்தோடு கூடிய சுகபோக சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போறேன். ஆம் என் செல்லமே, இப்போது என்னை கண்டுவிட்ட உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ பார்ப்பாய். இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாது, உன்னை கவலைப்பட விடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான எல்லாத்தையும் கொடுத்து பேரதிர்ஷ்டத்தோடு கூடிய வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பதற்காக நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே உனக்கு வேணுங்கிறத அடுத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்து மனக்கணக்கு போடாதே. உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தான் தெரியும். உன்னுடைய முயற்சிகளை பார்த்து, நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் பாசத்தையும் நம்பிக்கையும் பார்த்து உனக்கான எல்லாத்தையுமே வாரி வாரி வழங்குவதற்காக வரம் தரும் வராகியானவள் உன்னை தேடி வந்துட்டே என் செல்லமே. இனிமே உன்னை வேதனைப்படுத்துகிறவங்களையெல்லாம் நீ கடந்து வர தயாராகு. நீ அனுபவித்த வேதனை உன் மனசை விட்டு விலகாம உன் மனசுக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்த காலமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இனி யாருமே மனசளவில் கூட உன்னை காயப்படுத்த நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் மாற்ற போகிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து உன் வாழ்க்கை அழகாக மாறிய பிறகு, நீ வாழ்க்கையின் உச்சத்தின் உயர்வை தொட்ட பிறகு யாரும் உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா என்ன? உன்னை விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா நீ தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்து நேசித்ததுனால அவங்களுக்கு உன் அருமை பெருமை புரியாமல் உன்னை விட்டு விலகி போகிறாங்க. நீ அவர்களை எதிர்பார்த்ததும் அவங்க நல்லவங்க நம்பினதும் உன்னோட தவறு தானே. இனிமே பாரு, உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, யார் உனக்கான நல்லதை செய்வாங்க, யார் நல்லவங்கன்றதையெல்லாம் நானே உனக்கு உன் வாழ்வில் புரிய வைக்கிறேன். இப்போது இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரோக்கிய குறைபாடாக இருந்த அத்தனை விஷயங்களும் சரியாகி நீண்ட ஆயுளோட நிலையான ஆரோக்கியத்தோட நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. இனி எப்போதும் நல்ல வார்த்தைகளை நேர்மறையாக பேசக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அதை நீ வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தாலும் உன் மனசில் இருக்க பயமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் கவலையும் கண்ணீரையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா நீ கூப்பிடாமலேயே உன்னை தேடி வந்துட்டேன். அப்புறம் என்ன, இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீ நினச்சதை போல உன் வாழ்க்கையில் எல்லா அழகும் வரப்போகுது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையவே ஒளியால் நிரப்ப போகிறேன். எப்போதும் கடந்து செல்லும் நேரத்தை மட்டும்தான் உன்னால் வீணடிக்க முடியும். நாளைக்கு என்ன நடக்குன்ற அந்த நேரத்தை உன்னால் வீணடிக்க முடியாது தானே. கடந்த காலமெல்லாம் உனக்கு கஷ்டகாலமாக இருந்தாலும் அதை கடந்து வர தயாரான தைரியமான ஆளாக நீ இருந்துட்ட. அப்புறம் என்ன, இனி நடக்க போகிற எல்லாமே உனக்கான நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணமும் ஒரு வகையில் காரணமாக இருக்குது தானே. காசு பணம் என்னதான் தேடி ஓடி அலைஞ்சாலும் அது தேவைப்படும் போது கிடைக்காம நீ கஷ்டப்படுறத இதுக்கு மேலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கட்டாயம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தில் தானே இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டு மைதானத்துக்குள்ளே நீ நின்றுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் இந்த விளையாட்டில் நீதான் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் அழகான அற்புதமான விஷயங்கள் நடக்கும். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை கொண்ட பிள்ளையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நான் எல்லா நல்ல முடிவுகளையும் உன்னை எடுக்க வைக்கிறேன். எப்போவும் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும்னா அதற்கேற்றாற் போல சிந்திக்க தெரியணும், அதுக்கேற்றாற் போல நல்ல முடிவெடுக்க தெரியணும். இப்போது உனக்கு அந்த நல்ல சிந்தனைகளையும் உயர்ந்த சிந்தனைகளையும் கொடுத்து நல்ல முடிவுகளையும் நீ எடுக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. இனி நீ சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். எப்போதுமே உன்னுடைய லட்சியங்கிறது உயர்நிலையை அடைவதாக மட்டுமே இருக்கட்டும். இப்போது நடக்கிற விஷயங்கள் எதையுமே பெருசாக நினைக்காத.
யார் உன்னை கவனிக்கிறாங்க கவனிக்கலை, உதவி செய்கிறாங்க செய்யலைன்றதை யோசிக்காதே, வருந்தாதே. யார் இருந்தாலும் எல்லாட்டியும் இந்த வராகி அம்மா ஒரு நொடி கூட விடாமல் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கான உதவி செஞ்சு உன்னை நிச்சயமாக வெற்றி பெற்று சாதிக்க வைப்பேனேன் செல்லமே. எப்போவுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்னால் சாதிக்க முடியுன்ற அந்த வைராக்கியமும் சபதமும் உனக்குள்ளே இருக்கணும். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை சவால்களாக நினச்சிக்கிட்டு இந்த சவாலில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியம் உனக்குள்ளே இருக்கணும். வென்று காட்டியே தீருவேன்ற அந்த வீம்பு உனக்குள்ளே இருக்கணும். உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதில் உறுதியாகவும் இருக்கணும் என் செல்லமே. உன் லட்சியத்தில் நீ எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கியோ, நான் நினச்சதை நடத்தி காட்டுவேன் எப்படி உறுதியாக வைராகியமாக இருக்கியோ, அதை பொறுத்து தான் நான் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன். இதுவும் கடந்து போயிருன்ற வார்த்தைகளை யார் வேணால் சுலபமாக சொல்லிட முடியும். ஆனால் வாழ்க்கையில் சில கஷ்டமான நிமிஷங்களை கடந்து வருவதும் சில விஷயங்களை மறப்பதும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் இதயத்துக்கு வழி கொடுக்கும் விஷயங்களையும் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் விஷயங்களையும் வெளியே காட்டிக்காமல் நீ உள்ளே தவிச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு புரிஞ்சுதான் இதை சொல்கிறேன். இந்த சூழ்நிலையை கடந்து வர கஷ்டமாக இருந்தாலும் நீ கடந்து வந்துதான் ஆகணும் என் செல்லமே. உன்னுடைய மௌனத்தையும் உன்னுடைய கண்ணீரையும் உன் மனசில் இருக்க வலியையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உனக்கு துணையாக இருக்கேன். சீக்கிரமே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வரும். உன் துன்பங்கள் எல்லாத்தையுமே நான் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷங்களை தருவதற்கு தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இனிமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் சரி, எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து என் அருளின் மூலமாக உன்னை பாதுகாக்க போகிறேன். நீ முழு மனசோட என்னை நம்புனினா நான் உன் கூடவே உனக்கு துணையாக காலாகாலத்திற்கும் உன்னுடனேயே இருப்பேன். உன் கண்களில் கண்ணீர் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. உன் மனசில் பயம் சேராத அளவுக்கு உன்னை நான் பத்திரமாக பாதுகாத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலையாக வந்து சேரும். உன் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிறையட்டும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ விட்டு கொடுத்து போகிறதாலும் உன் குடும்பத்துக்குள்ள உன் துணையிடம் விட்டு கொடுத்து பணிந்து போவதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் தொடர்ந்து நீயே விட்டு கொடுத்து போகிறது சரி வராதல்லவா. சொந்தங்களும் உறவுகளும் முக்கியம்தான். ஆனால் விட்டு கொடுத்து போகிறது உன்னை அடிமையாக்கக்கூடிய அளவுக்கு இருந்துடக்கூடாது. ஒரு முறை 2 முறை 3 முறை விட்டு கொடுத்து போ. அவங்க அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை பலவீனமாக நினச்சி அடிமையாக்க நினச்சாங்கன்னா அதுக்கு மேலே நீ தலை குனிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை என் செல்லமே. இந்த வராகி அம்மா கிட்ட நீ வேண்டி கேட்ட உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ என்னுடைய ஆலயத்துக்கு வர முடியலேனாலும் வீட்டில் இருந்தபடியே என்னை நினச்சி பிரார்த்தனை செய்தாலே போதும். நிச்சயமாக உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சுபகாரியங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன, எல்லா நல்லதும் நடந்த பிறகு நீ மகிழ்ச்சியோடு என்னை நோக்கி வரலாம் என் செல்லமே. நீ தினமும் உழைச்சி களைப்பாகி வந்தாலும் என் மேலே வச்சிருக்க பக்தியின் காரணமாக தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னை நினைக்கிற. உன் துன்பமும் பிரச்சனையும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உன்னுடைய பக்தி என்னை உற்சாகப்படுத்துது. நீ பக்தியோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை நினைக்கிற அந்த நிமிஷம் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. உன்னுடைய உழைப்பு தான் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றி கனியை கொடுக்க போகுது. என்னையே நம்பி இருக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒரு நிமிஷம் கூட இனிமே ஏமாத்தவோ கஷ்டப்படுத்தவோ விட போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலருபடியும் சுபிக்ஷம் நிலைக்கும்படியும் செய்ய போகிறேன். உன் மனசை அழுத்திக்கிட்டு இருக்க எல்லா கவலைகளையும் போக்கி உன் பக்திக்கு பரிசாக நீ எதிர்பார்த்த நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உனக்கே வந்து கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் குற்றமில்லாமல் வாழ்ந்தாலும் எல்லா சோதனைகளும் உனக்கு தானே வருது.
ஆனால் ஒருபோதும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிடலை. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க போறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலத்தோடு இருக்காங்க. ரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது அவங்கவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைங்களையும் தான் பெருசாக பார்க்குறாங்களே தவிர உனக்காக யாரும் ஒரு நிமிடம் கூட யோசிக்கிறது இல்லை தானே. எது எப்படி இருந்தாலும் நீ துவண்டு போகாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. 1000 குறுக்கு வழிகள் உனக்கு தெரிஞ்சாலும் எப்போதுமே நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் ஏற்றாற் போலதான் உன் வாழ்க்கையவே நான் பூந்தோட்டமாக மாற்ற போகிறேன். நீ பிறக்கும் போதே உன் வருமானம், வரவு, நீ சாப்பிட்ற சாப்பாடுன்னு எல்லாமே உன் தலையெழுத்தாக எழுதப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது இப்போது நடக்கிற விஷயங்களை பெருசாக நினச்சி கவலைப்படாத. எது எது எப்போது எப்படி நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. மன அழுத்தமும் மனக்குழப்பமும் மனக்கவலையும் மனச்சோர்வும் எதுவுமே உனக்கு வேணாம். மன அமைதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்து எல்லா நல்லதையும் உனக்கு நடத்தி தர்றதுக்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன் தலைவிதிப்படி என்னென்ன எப்போ நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அதுபோல் இப்போது நீ நல்ல வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்வதற்கான நேரமாக எழுதப்பட்டிருக்கு. குடும்பத்தில் நீ ஒரு ஆள் என்னை நம்பி வணங்கியதின் பலனாக தான் இப்போது உன் குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் துணையாக இருந்து எல்லார் ஆசைப்பட்டதையும் அழகாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது வருமானம், உணர்ந்து சம்பாதிக்க வேண்டியது தன்மானம். இந்த வருமானமும் தன்மானமும் இல்லாதவர்களை இந்த உலகம் மனிதனாக கூட மதிக்காது. நீ எப்போதுமே நல்லா சம்பாதி, அதே நேரத்தில் நேர்மையான வழியில் தன்மானம் கொண்ட உண்மையான பிள்ளையாக நீரு. என்ன மனசில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பத்தை போக்குவதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வருவேன். என்னை மனசில் நினச்சாலே உன் தேவைகளுக்கான பதிலை எல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் நிறைவேற்றி உனக்கு கிடைக்கும்படி செஞ்சிருவேன். நீ தேவைன்னு கேட்ட எல்லா விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் எல்லாமே இப்போது நிறைவேறி நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வழிகாட்ட நான் அருள் செய்ய போகிறேன்.